இந்த மெழுகு சாக்குன்னு சொல்லிட்டு இது புதுசாக வந்திருக்குங்க. ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறேன். ஒரு 6 மாதம் பக்கமாக யூஸ் பண்ணுறேன். பட் யூஸ் பண்ணிட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் விட்டேன். நம்மளா வீடியோ போட்டோம்னா அழைச்சில்ல. நல்லாயிருக்கு. யூஸ் பண்ண நல்லாயிருக்கு. இதை ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு தாங்க எல்லாம் முடிஞ்சது. கடைசியாக ஒன்று இருந்துச்சு. சரி இதை உங்களுக்கு சொல்லலான்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறேன். என் புள்ள கீழே போய்ட்டு உடைச்சாச்சு. அது கரெக்டாக. சரி சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். நல்லாயிருக்கு. ஆனால் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. இது என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த மார்க்கிங் பண்ணும்போது அயர்ன் பண்ணும்போது அப்படியே போயிடும். அந்த மார்க்கிங் இருக்காது. அதனால் யூஸ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். ஓகே, போகலாம். டைரெக்டாக மெஷர்மெண்ட் போயிடலாம். நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஓகே, நம்ம ஒரு சும்மா சிம்பிளாக ஒரு யூனிக்கில் ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். சிம்பிள், வெரி வெரி சிம்பிளான டிசைன். ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. அழகாக நல்லா இருந்திருக்கும். அருமையாக இருந்திருக்கும். ஓகே, அழகாக ஒரு யூனிக்கில் ஒரு மார்க் பண்ணிட்டோம். இது நம்ம ஒயிட்டு கீழே அந்த ஒயிட்டுக்குனால நம்ம அப்படியே நம்ம ட்ரேஸ் எடுக்க முடியாது இல்லையா? மேலே கீழே ஒயிட்டாக இருக்குது. திரும்ப நீங்கள் கேன்வாஸ் ஒயிட்டாக வச்சிங்கன்னா ஒன்றும் தெரியாது. அதனால் நம்ம தனியாக மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இப்படியும் பண்ணிக்கலாம். நம்ம எப்பவுமே அதை சொல்கிறது தான். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல உங்கள்கிட்ட. நீங்கள் டைரெக்டாக கிளாத்தில் தான் மெஷர் பண்ண ஒன்றும் கிடையாது. நம்ம மெஷர்மெண்ட் என்னவோ அதை நீங்கள் கேன்வாஸில் அழகாக இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி அழகாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது 2 வேலை. ஃபஸ்ட்டு நீங்கள் லைனிங்கில் மார்க் பண்ணிட்டு இது பண்ணுறது. இப்போது நீங்கள் கட்டிங் மாஸ்டராக இருக்கீங்க, டெய்லராக வேறு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா நீங்களே கட் பண்ணிவிடுவீங்க. நீங்களாக டைரெக்டாக கட் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் இதில் கட் பண்ணிக்கலாம். கேன்வாஸில் கட் பண்ணிக்கலாம். லைனிங்கில் ஒரு டைம் மார்க் பண்ணிட்டு திரும்ப இதில் பண்ண தேவையில்ல. ஆனால் ஒரு கொஞ்சம் பெரிய டிசைன்லாம் இருக்குது இல்லையா? பெரிய பெரிய டிசைன் கொஞ்சம் நல்லா வேலையெல்லாம் நிறைய பிடிக்கிற டிசைன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக லைனிங்கில் அயர்ன் பண்ணிவிட்டு தான் லைனிங்கில் மார்க் பண்ணிவிட்டு தான் செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன்வாஸில் ட்ரேஸ் இருக்கணும். அப்போதான் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ண கூட சரி வரும். ஓகே, அடுத்து அயர்ன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸாக நம்ம அயர்ன் பண்ணுறதை மோஸ்ட்டாக காமிக்கிறதில்ல. சரி இதையும் காமிச்சிருவோம் இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அழகாக இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு லைனிங்கில் இந்த மாதிரி அழகாக அயர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் கிளாத்தில் நம்ம அட்டாச் பண்ணணும். இது நம்ம நிறைய முறை கேட்டிருப்போம். இருந்தாலும் நம்ம வீடியோ தொடர்ந்து ஒரு சில பேர் புதுசாக பார்க்கறனால நம்ம அவங்களுக்கு சொல்லிதாகணும். இதில் ஒரு 500 பேர் 1000 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 85% பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்தவங்க தான் இருப்பாங்க. இன்னொரு 15-20% புதுசாக வரவங்களுக்கு நம்ம சொல்லணும் இல்லையா? இப்போது ஒரு கிளாஸ் எடுத்தாங்கன்னா ரிப்பீட்டடாக அதுதானே வருது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு டைம் சொல்லும்போது தான் புரியும். ஒரு சில பேர் ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா? ஓகே, இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் 2 டைமாக நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற லைனிங் கிளாத்தையும் இதையும் நம்ம அழகாக நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிசைனில் என்ன ஒரு அழகான ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதுவுமே வேறு கலர் யூஸ் பண்ண போகிறதே இல்லை. சேம் தான். பைப்பிங்க்கும் சேம் தான், டிசைனுக்கும் சேம் தான். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேமாக யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி டிசைன்லாம் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன். ஏன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு ரிச்சாக இருக்குங்க. இந்த மாதிரி டிசைன்லாம் செமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கஸ்டமருக்கு ஆல்ரெடி அடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ரிவ்யூ தெரிஞ்சிருக்கும். பட் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் கலர் மெட்டீரியலில் ஒரு பைப்பிங் கொடுத்து, ஒரு டிசைன் கொடுத்தோ, ஒரு பேட்ச் கொடுத்தோ ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். அவங்க யூஸ் பண்ணிட்டோம் பார்க்குறவங்க ரிவ்யூ சொல்லுவாங்க. ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக நல்லா ரிச் லுக்கில் இருக்கும், கிராண்டாக. அதனால் இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பைப்பிங் இதில் நம்ம சேம் கலர் தான் தரப்போகிறோம். சேம் கிளாத்து கொடுக்குறனால ரொம்ப கம்மியாக இருக்குது. இருக்கிறதே ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன், இதிலே ஒரு பைப்பிங் ரெடி பண்ணிடுவோம். பைப்பிங் பெருசாக ஒன்றும் இல்லைல்ல. பேக் நெக்கு 2 லைனு, ஃப்ரண்ட் நெக்கு 2 லைனு, ஸ்லீவுக்கு 1 லைன், அவ்வளோதானே. அதனால் இதிலே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இருக்கிற கிளாத்தை வச்சு யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஜாயிண்ட்டாக போட்டு ஒரு பைப்பிங் ரெடி பண்ணிட்டேன். ஜாயிண்ட் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போடலாம். இப்படி இப்போ நான் கிராஸாக போடுறேன் பார்த்தீங்களா? இந்த கிராஸாக போடுறதுனால அந்த ஜாயிண்ட்டுக்கு உங்களுக்கு தெரியாது, வெளியே தெரியாது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னு வச்சுக்கலாம், ஜாயிண்ட்டு தெரியும். அது கொஞ்சம் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கிராஸாக பண்ணுங்கள் ஜாயிண்ட். ஏன்னா அது நிறைய பேர் இப்போ நம்ம பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அளவுக்கு ஜாயிண்ட் போட மாட்டாங்க. நான் இது பத்தாதுன்னா ஒரே வார்த்தை முடிச்சிருவாங்க. அவனுங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஜாயின் போடுறதுக்கு. அது நம்ம பண்ணுறதுனால இதை ஜாயின் பிடிச்சி நம்ம ஃபேப்ரிக் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுக்குன்னு தனியாக 1/4 மீட்ரு எடுத்தால் கிட்டத்தட்ட நல்லா குவாலிட்டியான கிளாத் சேம் கலர் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 50 ருபீஸ் வரும் 1/4 மீட்ரு. அப்போ நம்ம அவ்வளோ செலவு பண்ண முடியாது. நமக்கு வாங்குறதே நம்ம ஒரு 200 ரூபா 300 ரூபா வாங்குவோம் ஒரு லைனிங் ப்ளவுஸுக்கு.
டிசைன் போது கொஞ்சம் சேர்ந்து வரும். அது மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஃபுல்லாக நம்ம எல்லாத்துக்கும் தேடி போயிட்டு கடையை போய் தேடி போயிட்டு நம்ம பொருள் வாங்கிட்டு முடியாது. என்ன பொருள் இருக்குதோ நம்ம அதை வச்சு கரெக்டாக மேனேஜ் பண்ணி போகணும். அப்பதான் நம்மளுக்கும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். கஸ்டமருக்கும் போய் சேரும்போது நல்லா ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு எல்லா தேவைக்கும் போயிட்டு ஓடி 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 நீங்கள் கடையில் எல்லா பொருளும் வாங்கி போட்டுருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஏறி போயிடும். அவங்க வாங்குறதே ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் சாரீ வாங்குறதே பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 700 ரூ. 800 அந்த ரேஞ்சில் வாங்குவாங்க ஆவரேஜாக. ஒரு சில பேர் அதுக்கு மேலே போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு ரூ. 500லேருந்து ஒரு ரூ. 750 1000க்குள்ளே வாங்குறாங்க. அப்போ நம்ம பாட்டுக்கு ஒரு ரூ. 1000 ரூ. 1500 வாங்கினா என்னடா சாரீடா 1000 வாங்கினா நீ என்னடா ரூ. 1000 ப்ளவுஸ் சொல்கிறேன்னு கேட்பாங்க. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்கிறோன்னா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும். அப்போ தான் திரும்ப கொடுப்பான். எனக்கு தெரிஞ்ச ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷர்ட் பேண்ட்லாம் எல்லாம் தைச்சி தான் போடுவாங்க. ஒரு சட்டை பேண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் 2009ல் அப்போ வந்து ஷர்ட் பேண்ட் நான் வந்து கற்றுக்கிட்டு இருந்தேன் ஒரு கடையில். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட் பேண்ட்டே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எவ்வளோ வரும்னா, ஒரு சட்டைக்கு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூ. 300 வாங்குவாங்க அப்போவே ரூ. 300. அப்புறம் பேண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 450 ரூ. 500 வாங்குவாங்க. கொஞ்சம் ஞாபகம் இல்லை. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சட்டையே பார்த்தீங்கன்னா ரூ. 400 சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்றான். பேண்ட்டு ஒரு ரூ. 800 பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துட்றான். அப்போ என்னாச்சுங்க, பேண்ட்டு நல்ல ஜீன்ஸ் நல்லா குவாலிட்டியாக இருக்குது, சட்டையும் பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய மாறிடும். அதனால் நம்ம வந்து உஷாராக வந்து பார்த்திங்கன்னா உஷாரான்றதை விட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். கவனமாக என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கரெக்டான ஒரு ப்ரைஸ் பண்ணணும். ரொம்ப பேராசையெல்லாம் படக்கூடாது. இதுக்கு என்ன காஸ்ட் ஆகுது, என்ன லேபர் சார்ஜ் ஆகுது, என்ன கடை வாடகை ஆகுது, நம்மளுக்கு எவ்வளோ ஒரு மார்ஜின், இதை தான் நம்ம பண்ணணும். நம்ம பாட்டுக்கு சும்மா இப்போ ஒரு 10 நாளைக்கு தான் பொழப்பு பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போட்டு அழிடக்கூடாது. அப்புறம் அடுத்த டைம் வரமாட்டான். எவ்வளோ நீங்கள் சூப்பராக தைச்சி கொடுத்தாலும் என்னடா இவன் நம்ம கொள்ளை அடிச்சிருவான், காலி பண்ணிடுவான் நம்மளான்னு சொல்லிட்டு அப்புறம் வரமாட்டான். சரிங்களா? இது மட்டும் நீங்கள் வச்சுக்கணும் கடை வச்சுக்கிறவங்க. இப்போ நீங்கள் பாட்டுக்கு போட்டு வந்துட்டா நமக்கு ஒரு ஹார்டு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிடாதீங்க. போட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், அடுத்த டைம் வரமாட்டாங்க. அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க எப்போவுமே. ஏன்னா நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம எவ்வளோ நான் சூப்பராக பயங்கரமாக தைச்சி கொடுத்துருவோம். எல்லாமே தைச்சி கொடுத்துட்டு நமக்கு தெரியும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு நல்லா தெளிவாக தெரியும். ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த பையன் தைக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரே வார்த்தை முடிஞ்சிடும். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது தொழிலில். சரிங்களா? அதனால் காஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கணும். இந்த டாப்பிக்கே இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் டிசைன் செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸான ஒரு டிசைன். இந்த ஸ்டிச்சு நீங்கள் போடும்போது ரொம்ப ஒரு விஷயத்த நீங்கள் கவனிக்கணும். நான் சொல்லியிருக்க மாட்டேன் மோஸ்ட்டாக. கரெக்டாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கணும் சென்டரில். ஒரு சில பேர் ஒன் சைடு போட்டு இழுத்து விட்ருவாங்க. ஒரே சைடு வர மாதிரி பார்த்துக்குவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. கரெக்டாக இப்போ வந்து எல்லா பக்கமும் ஒரு 1/2 இன்ச் தான் கிளாத் எக்ஸ்ட்ரா. ஒரு சூப்பரான ஒரு கட்டிங் மாஸ்ட்னா ஈவனாக எல்லா பக்கம் ஒரு 1/2 இன்ச் தான் விட்டுருப்பார். இந்த பக்கம் 1 இன்ச்சு, அந்த பக்கம் 2 இன்ச்சு, மேலே அப்படி இப்படிலாம் விட்டுருக்க மாட்டார். ஈவனாக ஒரே மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக கட் பண்ணி அட்டகாசமாக இந்த மாதிரி தான் கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நீங்களே கட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணணும். எப்படி ஃபாலோ பண்ணணும்? கரெக்டாக எல்லா பக்கம் ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி தான் நீங்கள் விடணும். அப்போ தான் ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம இந்த அளவுக்கு தான் கிளாத் இருக்கும், இந்த அளவுக்கு தான் ஸ்டிச் பண்ணணும்னு தெரியும். இப்போ நம்ம ஒவ்வொரு டைம் கீழே வந்து ஒரு டைம் 1 இன்ச்சு, மேலே ஒரு டைம் 2 இன்ச்சு அப்படி மாற்றி விட்டிங்கன்னா நம்ம எங்கே எப்படி போடுறதுன்னு தெரியாது. இதனால தான் சுருக்கம் வரதே பேக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்குலாம் சுருக்கம் வரும். இதுதான் காரணமே. போட்டு இழுத்து தைச்சிடுவாங்க. சென்டர் கரெக்டாக நீங்கள் வச்சு எல்லா பக்கம் ஈவனாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்துடும். 2வது இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு ஒரு டைம் அயன் பண்ணிவிடணும். பக்காவாக அயன் பண்ணால் சுருக்கத்தெல்லாம் வெளியே தள்ளிடணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வரும். நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அடிச்சிங்கன்னா அப்புறம் எல்லா பக்கம் சுருக்கு தான் வரும். ஸ்டிச் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியும்? பிரிக்க முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. அடுத்து இப்போ நான் பார்த்துருப்பீங்க சென்டர் பண்ணியிருப்பேன். சென்டர் மேலே மட்டும் நாட்ச் போட்டுருக்க மாட்டேன். நான் கீழே நோட் பண்ணுவேன். சென்டர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு தைக்கும் போதே நோட் பண்ணிடுவேன். நீங்கள் இதையும் கரெக்டாக நோட் பண்ணணும். இல்லைனா லைட்டாக நெக் பார்த்தீங்கன்னா கிராஸாக போயிடும். சரிங்களா? நீங்கள் அதையும் கரெக்டாக பார்த்துக்கணும். கிராஸாக போயிடுச்சுன்னா அப்புறம் திரும்ப நீங்கள் பிரிச்சுலாம் ஸ்டிச் பண்ணியிருக்க முடியாது. அதனால் அதையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பைப்பிங் ஒரு தையல் போட்டுப்போம். அந்த தையல் மேலே கரெக்டாக இந்த தையல் வரணும். நீங்கள் தையல் கொஞ்சம் சரியாக வரலான்னு வச்சுக்கங்க, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரிலாம் பைப்பிங் வராது. நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்துட்டே இருப்பேன். நிறைய கமெண்ட்ஸ் நேற்றுக்கு கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பைப்பிங் பற்றி டீட்டெயில்டாக போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக சிஸ்டர், அது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பைப்பிங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஃபேப்ரிக் கட் பண்ணுறது, ஜாயின் பண்ணுறது, அந்த த்ரெட்டையும் கிளாத்தையும் நீங்கள் ஒன்றா அடிக்கும்போது அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி கேர்ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு பைப்பிங் நீட்டாக வருங்க. பைப்பிங்கெல்லாம் பெரிய ஒன்றும் பெரிய பெரிய கதையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த மாதிரி கை வச்சு நல்லா ஃப்ரெஷ் பண்ணிக்கங்க. நம்ம தான் என் டெய்லராக பார்த்து நம்ம கையில் நகம் வளர்த்தாதாலும் நான் மட்டும்தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நகம் வளர்த்துறதுக்கு பிடிக்காது.
ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் 99% அந்த கையில் வந்து இந்த 2 விரல்லையும் நகம் வச்சுருப்பாங்க. நமக்கு என்னமோ தெரில, இந்த நகம் வளர்த்துறது சுத்தமாக நமக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அதனால நான் பண்ணுறதில்ல. அப்படி இருந்தாலும் இருக்கிற நகத்தை வச்சு மேனேஜ் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ப்ரெஷ் பண்ண பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா, அந்த நீட் வந்துடும் நீட்டாக. குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடும். அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க. அடுத்து வந்து இந்த பேட்ச் வச்சு தான் நம்ம டிசைன் அடுத்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு 2 இன்ச் நீளம், 2 இன்ச் அகலம் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பேட்ச் ரெடி பண்ணிக்கங்க. ரெடி பண்ணிட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20, 30 பேட்ச் தேவைப்பட்டுச்சு. ஒரு 4 பேட்ச் மட்டும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். மற்ற பேட்செல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் அடுத்து உங்களுக்கு குழந்தைங்க ஸ்கூல் விட்டுருவாங்க. அப்புறம் உங்களுக்கு போகிற டைம் ஆயிரும். அவ்வளோ டைம் ஆயிரும். அதனால் இருக்கிற டைம் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அதெல்லாம் மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதான். தேயில் மட்டும் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. அந்த பேட்ச் ரெடி பண்ணிட்டு ஒன் பை ஒன்னாக கரெக்டாக நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரே மாதிரி வச்சு வந்தால் போதும். செம்மையாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன ஒரு ஸ்டோன்லாம் இதில் ஆட் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து நம்ம இப்படியே ராவாக அப்படியே கொடுத்துடலாம். இந்த டிசைன் மட்டும் கொஞ்சம் அப்படியே ப்ளைனாக சேமாக நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, எதையுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தம்பி வந்து டெய்லியும் வீடியோ போடுறேன்னு சொல்கிறான். இன்றைக்கி தான் ஒரு 3 நாள் போட்டிருக்கான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க. கண்டிப்பாக இன்னும் நான் ட்ரை பண்ணுவேன். இன்றைக்கி பாருங்கள் இன்னைக்கு டைமே ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இருந்தாலும் சரி நம்ம பார்ப்போமே என்ன தான் நடக்குதுன்னு. ஒரு கொஞ்ச நாளைக்கு போடுவோம் ரெகுலராக. அட்லீஸ்ட் ஒரு 30 நாளைக்காவது போடுவோமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி எப்படி இழுத்து பிடிச்சி போயிட்டுருக்கேன். இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுறதுக்கான சூழ்நிலையும் இல்லை, எனக்கு டைமும் இல்லை. பசங்களாம் அந்த விநாயகர் சதுர்த்தி போயிட்டு ஒரு 4 பசங்க லீவு கம்ப்ளீட்டாக. ஏகப்பட்ட வேலை இருக்குது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சூழ்நிலை. இருந்தாலும் நம்ம வந்து சரி பண்ணிவிடுவோமே, ஒரு கேப் விட வேண்டாம். ரொம்ப நாள் கேப் விட்டாச்சு. நம்மளும் பெருசாக பில்டப்பாக சொல்கிறோம், ரெகுலர் வீடியோ போடுறோன்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்காவது போடுவோமே, பார்த்துருவோம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு போடுவோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் எப்படி எத்தனை நாளைக்கு எவ்வளோ நாள் போகுதுன்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி பண்ண டிசைன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. ரொம்ப உங்களுக்கும் அப்படி தான் இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த மாதிரி டிசைன்லாம் புதுசாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறக்கு நம்மளுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ பேர் ட்ரை பண்ணீங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க, நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம சேனல் இருக்குது. போய் பாருங்கள். அங்கே நிறைய நம்ம ஷார்ட்ஸ்லாம் நிறைய ஒரு நாளைக்கு ஒரு 5 ஷார்ட் போட்டிருக்கோம். நிறைய விஷயம் இதில் பேசாத விஷயம் அதில் இந்த டிசைனை பற்றி நிறைய பேசியிருப்பேன் அதில். இதில் கொஞ்சம் கதையாக பேசுவேன். அதில் சப்ஜெக்டை மட்டும் பேசுவேன். அதில் நீங்கள் அதையும் போய் பாருங்கள். டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நம்ம டிசைனர் FDI சேனலில் வந்து நீங்கள் இப்போ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். மறக்காமல் பாருங்கள். லிங்க்கு கொடுத்துருப்பேங்க இதில் அபவுட்டில் போய் பாருங்கள். லிங்க் இருக்கும், போய் பாருங்கள். பார்த்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டிசைனில் மீட் பண்ணுறேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் ஏதோ டவுட் இருந்தால் கேளுங்க. நிச்சயமாக சொல்கிறேன். நேற்றுக்கு ஒருத்தவங்க டவுட் கேட்டாங்க, என்னமோ மறந்துட்டேன். என்ன டவுட்